வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நல்ல டேஸ்டியான ட்ரெடிஷ்னல் ஒரு குழம்பு ரெசிபி பார்க்க போறோம். மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார். இந்த சாம்பார் பண்றது ரொம்ப ஈஸி. ஈவன் பேச்சுலர்ஸ் கூட பண்ணிடலாம். சாம்பார் பொடி தேவை இருக்காது. எந்த காய்கறியும் இல்லைன்னா கூட இந்த குழம்பு நம்ம ஈஸியா பண்ணலாம். சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். பொங்கல் தோசைக்கு எல்லாம் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் அருமையா இருக்கும். ஒரு குக்கர் வச்சுட்டு தாளிச்சிட்டாலே இந்த சாம்பார் வந்து ரொம்ப குவிக்கா ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா அந்த டேஸ்டியான மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 50 கிராம் தோரம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும். நெல்லிக்காய் அளவு புளி இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுட்டு புளி தண்ணியை நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். 1 மணி நேரத்துல பருப்பு பாருங்க நல்லா ஊறி இருக்கு. நம்ம ஊற வச்ச பருப்பை நான் குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டோம்னா பருப்பு நல்லா குழைய வெந்துடும். இதுல 7-8 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ஆப்ஷனல் தான், பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நம்ம சேர்க்காமே இது பண்ணலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃபா சாப் பண்ணி சேர்த்துப்போம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 4 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபா சாப் பண்ணியிருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். இப்ப குக்கர் மூடியை மூடிட்டு 3-4 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். குக்கர் விசில் வந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. குக்கர் மூடியை திறந்துடலாம். இப்போ பருப்பை நல்லா மசிச்சு விட்டுப்போம். நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. பருப்பு தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா மசிச்சாச்சு. கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரியணும். 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம். நான் 5 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி 2ஆ உடைச்சு வச்சிருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாயை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த குழம்புக்கு வந்து காரமே இந்த மிளகாய் தான். இது கரெக்டா பொரிஞ்சாதான் மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் வந்து நல்லா வாசனையாவும் டேஸ்டாவும் இருக்கும். இதை தீயவும் விட்டுறக்கூடாது, பொரியாமையும் இருக்கக்கூடாது. பாருங்க இப்ப நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இதுல 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துப்போம். கொஞ்சம் கருவேப்பிலை. நான் 15 சின்ன வெங்காயம் கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன். கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். நான் காரத்துக்கு 5 மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா நல்ல டேஸ்டாவும் வாசனையாவும் இருக்கும். ஒருவேளை சின்ன வெங்காயம் இல்லைன்னா மீடியம் சைஸ்ல ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கியாச்சு. நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை சேர்த்துருவோம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இந்த புளி தண்ணி பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். புளி தண்ணியோட பச்சை வாசனை போக ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சாச்சு. நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்கிற பருப்பு தக்காளியை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். குக்கர்ல கொஞ்சமா தண்ணி கலந்து சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கன்சிஸ்டன்சியும் வந்து கரெக்டா இருக்கு. பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை தூவிடலாம். வாசனைக்கு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் நல்லா கமகமான வாசனையா குவிக்காவும் ரெடி ஆயாச்சு. நம்ம இன்னைக்கு சாதத்துல பிசைஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். நம்ம கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். தொட்டுக்கிறதுக்கு இன்னைக்கு வாழைக்காய் கறி பண்ணிருக்கேன். நம்ம இன்னைக்கு வெறும் தக்காளி மட்டும்தான் சேர்த்திருக்கோம். ஒருவேளை நம்ம கிட்ட வெண்டைக்காயோ இல்ல கத்திரிக்காயோ இருந்ததுன்னா அதையும் நம்ம தாளிக்கும் போது வதக்கி போட்டு பண்ணா இந்த குழம்பு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வாழைக்காய் கறியோட இந்த மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுல வந்து ஹைலைட்டே அந்த கொஞ்சமா நம்ம வெந்தயம் தாளிச்சா கூட அதோட வாசனை வந்து அவ்வளவு நல்லா இருக்கு. இந்த மிளகாயை நம்ம கரெக்டா வறுத்துருக்கோம். இந்த காரமும் வந்து கரெக்டா இருக்கு. கொஞ்சம் தக்காளியும் சேர்த்து கொஞ்சமா நம்ம புளி தண்ணி கரைச்சி விட்டுருக்கோம். அந்த ரெண்டோட புளிப்பும் பேலன்ஸ் ஆகி பர்ஃபெக்டா இருக்கு. இந்த கிள்ளி போட்ட சாம்பாருக்கு வந்து இந்த தாளிச்சோம் இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். அதை கரெக்டா பண்ணிட்டோம்னா இந்த சாம்பார் வந்து ரொம்ப நல்லா அமையும். அதாவது வெந்தயம் தீயாம கரெக்டா பொரியணும். மிளகா வத்தலும் அதே மாதிரி கருகிடாம நல்லா அது பொரிஞ்சு வரணும்.
அப்பதான் அந்த வாசனையாவும் இருக்கும், இந்த காரமும் எண்ணெயில இறங்கி இந்த குழம்புலையும் நல்லா சேரும். இதுக்கு வந்து வேற எந்த பொடியும் நம்ம போட வேண்டிய அவசியமே இருக்காது. இது கரெக்டா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இந்த மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பாரை நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈஸியாவும் இருக்கும், ரொம்ப குவிக்காவும் ஆயிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.